நெருக்கமாக சில பேர்ட்ட பழகிட்டு இருப்போம், பல விஷயங்கள் அவங்கள ஆறுதல் அடைஞ்சிருப்போம். ஆனால் நமக்குன்னு ஒரு உதவி வரும்பொழுது அவங்கள மறந்துடுவோம். அது சொல்ல மாட்டோம், கஷ்டத்தையும் சொல்லிட்டு இருப்போம், நன்மை சொல்ல மாட்டோம். பெரும்பாலும் நம்ம ஒருத்தரும் கஷ்டத்தை தான் பகிர்ந்துட்டு இருக்கோம், நல்வழி வாழ வச்சுட்டு இருக்கிற உணர்வும் இல்லை, அதை பகிர்ந்துக்கிறோம் கிடையாது. இறைவன் நம்மளை வாழ வச்சுட்டு இருக்கான், முன்னைக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல, முந்தைய வாழ்க்கை பிந்தைய வாழ்க்கை மேலே தான் போயிட்டு இருக்குது. பொருளிப்பு இல்லாமல் அருளிப்பில் கவனிக்க முடியுது. நல்ல தூக்கத்தை கொடுத்துருக்கான், நல்ல பசி கொடுக்குது, நல்ல சாப்பிட முடியுது, நம்ம சேமிக்குது, கல்வி நம்மளை வெளியேற்று இருக்குது, என் தேவைகளும் பூர்த்தி ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் குடும்பத்திலே மனசு ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்கான். இதெல்லாம் நம்ம கணக்கு எடுக்கிறதே கிடையாது. இது எப்பேற்பட்ட பாக்கியம் நமக்கு. ஓரளவுக்கு குடும்பத்திலேயும் சமாதானம் இருக்குது, அடிக்கடி சண்டை போட்டே இருப்போம், பிரச்சனை போட்டே இருப்போம், நமக்குள்ளும் பிரச்சனை, வெளியிலையும் பிரச்சனை. இதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கே, இதை உணர்ந்துருக்கோமா? நம்ம தேவைகளும் பூர்த்தி ஆகிட்டு இருக்கு. இப்போ முன்ன மாதிரி வெக்கையும் இல்லை, குளிர்ச்சி கிடைச்சிட்டு இருக்கு, தோளும் சாரலும் கிடைச்சிட்டு இருக்கு. தொடரணுமே, இது அதிகரிக்கணுமே. எனக்கு மழை வேணும், சாரல் வேணும், தோல் வேணும், மேகங்கள் ஒன்று கூடணும், நான் எல்லாம் அணைய பண்ணிட்டே இருப்பேன். குணங்கள் மாறவே மாறாது. மனைச்சியில் போயிட்டு இருப்பேன். இவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுக்கும்பொழுது என்னுடைய கேடுகள் எல்லாம் வந்து மனைச்சன் பக்கம் இருக்குது. நன்றி ரோடு இல்லை நமக்கு. இது தொடரணும்னு சொன்னால் இந்த தோளும் சாரலும் மேகக்கூட்டங்களும் என்னுடைய பாக்கியம் தொடரும்னு சொன்னால் தூய்மைப்படுத்திட்டே இருக்கணும். எங்கெல்லாம் இணைய பொறுத்த வேண்டாம் கேட்டே இருக்கணும். நம்ம உணர்ந்து பார்த்தா நமக்குள்ள கண்டிப்பாக இணைப்பு இருக்கிறது தெரியும், அறிவிப்பான். அவன் அறிவிப்போம், யாரும் அறிவிக்க மாட்டாரு. என்ன நான் நினைவிக்கிறதும், அல்லது நான் மற்றவன் நினைவிக்கிறதும், அல்லது என் குறிப்பிட்ட பொருளை நினைவிக்கிறதும், என் குடும்பத்தை நான் நினைவிக்கிறதும், என்னுடைய வியாபாரத்தை நினைவிக்கிறதும். நியாயமான முறையில் நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் பண்ணலாம், ஆனால் இணைவிக்காமல் பண்ணணும். என் தூக்கத்தை எடுத்துக்கூடாது, என்னுடைய அமைதிக்கு எடுத்துக்கூடாது, என்னுடைய ஆரோக்கியத்தை எடுத்துக்கூடாது, என் உணர்வை மதிக்கணும். இப்போ பெரும்பாலும் வந்து இறைவனை மறந்து நம்ம வந்து உணர்வுகளை மதிக்காமல் இருக்கிறோம். அவனே நினைக்க நேரம் இல்லைன்னு சொன்னால் என்னுடைய தேவை என்ன உணர முடியாது. பசி எடுத்தால் சாப்பிட மாட்டோம், தூக்கம் கழிவறையில் வெளியே போக மாட்டோம், தூக்கம் தூங்கவும் மாட்டோம். எனக்கு நான் நினைவு மாட்டேன். இதில் யார் தெளிவடைஞ்சு இறைவனுடைய திருப்திக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. கொடுத்தா இணைக்க மாட்டாங்க, பெருமை கொள்ள மாட்டாங்க, மகிழ்ச்சி மாட்டாங்க, சந்தோஷம் மாட்டாங்க, உள்ளச்சம் கொள்வாங்க. குறுக்கிலேருந்து அவனுடைய பொருத்தத்தை நாடி செலவு பண்ண விரும்புவாங்க. அப்படி செலவு பண்ணி தான் செலவு நினைக்க மாட்டாங்க. நம்ம எல்லாருமே ஒரு நிலையிலிருந்து மற்ற உயர வேண்டியதாக இருக்கிறோம்.